அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தாமரை விதையை வச்சு ஒரு சாட் ஐட்டம் பண்ண போகிறோம். இது மக்கானா சொல்லுவாங்க. இதை வச்சு நிறைய டிஷ் பண்ணுவாங்க. நம்ம சாட் ஐட்டம் பண்ண போகிறோம். அதில் என்ன மைனஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாமரை விதையில் அதிக சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தாமரை விதை எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கக்கூடியது தான். இது வாங்கிட்டு வரும்போது பொரி எப்படி நமுத்து போயிருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வீட்டில் வறுத்திங்கன்னா பொரி கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்பியாக மாறிடும். இதை வச்சு நிறைய பேர் சாட் ஐட்டம் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செஞ்சு பார்க்குறோம். ஏன்னா இதோட தன்மை எப்படின்னா, கொஞ்சம் தண்ணி பட்டாலும் இது நமுத்து போயிடும். அதனால் நம்ம சாட் ஐட்டம் சாப்பிடும் போது நல்லா இருக்குமா என்னன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் செக் பண்ணோம். இதை உடனே செஞ்சு உடனே சாப்பிடணும். கொஞ்ச நேரம் வச்சா கூட நமுத்து போயிடும், நம்மளால் சாப்பிட பிடிக்காது. ஃபஸ்ட்டு மக்கானாவை வறுக்க போகிறோம். இது 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுபட்டுரும். வறுக்கும் போதே கையில் எடுத்து நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ளைனாக சாப்பிட்டு பார்க்கும் போது கிறிஸ்பியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டே இருக்காது. அதனால் கொஞ்சமாக எள்ளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு எள்ளு போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி போட்டுக்கோங்க. அது காரமே இருக்காது. எள்ளு நல்லா பொரிஞ்சதும் வறுத்து வச்சுருக்கிற அந்த தாமரை விதையை அதில் போட்டு டாஸ் பண்ணிக்கோங்க. தாமரை விதையை வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சாட் ஐட்டமாக மாற்ற போகிறோம். அதுக்கு குகும்பரை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே உங்கள் தேவைக்கு ஏற்ப வச்சுக்கோங்க. ஒரு கேரட்டை துருவி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் ஆனியனையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஆனியன் கொடுக்கும் போது வயிற்றெரிச்சலாக இருக்கும், அதனால் ஆனியன் கம்மியாக போட்டுக்கோங்க. இது மாங்காய் சீசன்னால் மாங்காய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் நிறைய சேர்த்துருக்கோம், அந்த புளிப்பே அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட தாமரை விதையும் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண போகிறோம். இதை செஞ்ச உடனே சாப்பிட்டுடுங்க. கொஞ்ச நேரம் செஞ்சு சாப்பிட்டாலும் இதோட தன்மை நமுத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் நம்மளுக்கு சாப்பிடவே பிடிக்காது. பல்லெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் இருக்கிற மைனஸே. நாங்கள் செஞ்சு உடனே சாப்பிட்டு பார்த்தோம், கிறிஸ்பியாக இருந்தது. கொஞ்ச நேரம் பேலன்ஸ் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம், அது அப்படி நமுத்து போயிருந்தது, சாப்பிடவே பிடிக்கல. நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீ அண்ட் மாம் ஸ்டார்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, அளவாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.